திருக்குறள் அரசனில் இன்று திருவள்ளுவர் எழுதிய 133 அதிகாரங்களில் அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 1330 பாடலை பாடியுள்ளார். அதில் முதலதிகாரம் கடவுள் வாழ்த்து பாடலின் 10 பாடல்களையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கே காண்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பது குறள். அகர ஒலியே எல்லா எழுத்துக்கும் முதலாயிருப்பது போல ஆதி பகவன் உலகில் உள்ள உயிர்கள் எல்லாவற்றிற்கும் முதல்வனாய் இருக்கிறார் என்பதுதான் இக்குறளினுடைய பொருள். இறைவன் இருக்கிறான் இல்லை என்ற விவாதத்தையும் தாண்டி இந்த உலகத்தையும் உயிர்களையும் இயக்கும் ஓர் சக்தி உள்ளது என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து. அப்படித்தான் இறைவன் எல்லாவற்றிற்கும் முதன்மையானவர் என்கிறார் திருவள்ளுவர். மதங்களை தாண்டி மானுடம் சிறக்கச் செல்பவர் நம் வள்ளுவர். 2 கற்றதனால் ஆய பயனன் கொல் வாளறிவன் நற்றாள் தொழாஅர் எனின் என்பது குறள். தூய அறிவு வடிவான இறைவனின் திருவடிகளை தொழாதவர் என்றால் அவர் கற்றதனால் உண்டான பயன் யாதும் இல்லை என்பதுதான் இக்குறளின் பொருள். தூய அறிவுடைய பெற்றோர்களையும் சான்றோர்களையும் போற்றி வணங்காதவர்கள் கல்வி கற்றும் பயனில்லை என்கிறார் திருவள்ளுவர். இதில் தூய அறிவுடையவர்களை இறைவனுக்கு ஒப்பிட்டு சொல்லி அவர்களின் பெருமையை போற்றிய தூய அறிவுடையோன் நம் திருவள்ளுவன். குறள் 3 மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்பது குறள். அன்பர் நெஞ்சமாகிய மலரின் மேல் சென்று வீற்றிருப்பவனது சிறந்த திருவடிகளை சேர்ந்தவர்களையே உலகில் நிலையாக வாழ்வார்கள் என்பது பொருள். இறைவனின் திருவடியை அடைந்தவர்களுக்கு இவ்வுலக இன்ப துன்பங்கள் எல்லாம் சமமே. எனவே அவர்கள் வாழும் வாழ்க்கையை அவர்களுக்கு நிறைவை தந்து நீடூழி வாழச் செய்யும் என்கிறார் திருவள்ளுவர். முப்பெரும் வேந்தர் போற்றும் ஞானியாய் வாழ்ந்தவர் நம் திருவள்ளுவர். குறள் 4 வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்பது குறள். விருப்பும் வெறுப்பும் இல்லாதவனாகிய இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு எவ்விடத்திலும் எக்காலத்திலும் துன்பம் இல்லை என்பது பொருள். இறைவன் என்பவன் ஆசை வெறுப்பு ஈர்ப்பு ஏதும் இல்லாதவன். அவனை சரணடைந்தால் நம்மை எந்த துன்பமும் வந்தடையாது என்கிறார் திருவள்ளுவர். ஆசைகளை துறந்து இறைநிலை அடைந்தோன் என் திருவள்ளுவன். 5 இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பது குறள். இறைவனின் மெய்மையோடு சேர்ந்த புகழையே விரும்பினவரிடத்து அறியாமை என்னும் இருளை சார்ந்த இருவகை வினைகளும் வந்து சேராது என்பது பொருள். இறைவனை சார்ந்த புகழை விரும்புபவர் அறியாமை என்னும் இருளில் சேர மாட்டார்கள். இருளானது எவ்வளவு பெரிய ஒளிகளையும் விழுங்கும் ஆற்றல் கொண்டது. இறைவனானவன் அந்த இருளுக்கே தலைவன். எனவே அவனை சேர்ந்தாரை அறியாமை இருளிலிருந்து காப்பான் என்கிறார் திருவள்ளுவர். மனிதர் குலம் அறியாமையை போக்க வந்த பகலவன் நம் வள்ளுவன். குறள் 6 பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்பது குறள். ஐம்புலன்கள் வழியாக எழுகின்ற ஆசைகளை அவித்தவனின் பொய்மையில்லாத ஒழுக்க நெறியில் நின்றவரே நிலையான வாழ்வினர் என்பது பொருள். இறைவனானவன் ஐம்புலன் வழியாக எழுகின்ற ஆசைகளை துறந்து நிலையான பொய்மை இல்லாத ஒழுக்கம் கொண்டவன். அவனை அடைய நாமும் ஐம்புலன்களை ஒடுக்கி பொய்மை இல்லாத ஒழுக்க நிலையை பேண வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். ஒழுக்கமான வாழ்வை வாழ்ந்து உலகுக்கு பறைசாற்றியவன் எம் திருவள்ளுவன். குறள் 7 தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்பது குறள். தனக்கு ஒப்புவமை இல்லாத இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர் அல்லாமல் பிறருக்கு மனக்கவலையை மாற்றுதல் அரிதாகும் என்பது பொருள். எந்த உயிருள்ள உயிரற்ற பொருளுடனும் ஒப்பிட முடியாத வல்லமை பொருந்திய இறைவனின் திருவடியை சேர்ந்தவர்கள் அல்லாமல் பிறருக்கு ஏற்படும் மனக்கவலையை தீர்ப்பது அரிதான செயலாகும். எனவே இறைவனே அன்றி வேறொருவராலும் நீக்க முடியாத கவலையை நீக்க இறைவனடியே சிறந்தது என்கிறார் திருவள்ளுவர். இறைவனின் இறையருள் பெற்ற மகான் நம் திருவள்ளுவர். 8 அறவாளி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது என்பது குறள். அறக்கடலான இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு அல்லாமல் பிறருக்கு இன்பமும் பொருளும் ஆகிய கடல்களை கடத்தல் இயலாது என்பது பொருள். அறத்தையே முதன்மையாக கொண்ட ஆண்டவன் அகராதியில் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனடி சேர்ந்தாலே இன்பத்துப்பால் பொருட்பால் போன்ற கடல்களை கடப்பது எளிதாகும். அல்லாதோர் அக்கடல்களை கடப்பது எளிதல்ல என்கிறார் திருவள்ளுவர்.
அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் போன்ற முப்பால் அறம் சொன்னவர் எம் திருவள்ளுவர். குறள் 9. கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை என்பது குறள். எண்வகை குணங்களில் உருவான இறைவன் திருவடிகளை வணங்காதவர்கள் ஐம்புலன்கள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலையைத்தான் அடைவார்கள் என்பது பொருள். தன் பயமுடைமை, தூய உடம்புடைமை, இயற்கை அறிவுடைமை, முற்றறிவுடைமை, பாசங்களில் நீங்கி நிற்றல், பேரருள் உடைமை, முடிவில்லாத ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பமுடைமை இவை 8ம் இறைமைக்கான குணங்கள் ஆகும். அத்தகைய குணமுடைய இறைவனை வணங்காதவர்கள் காதிருந்தும் காது கேளாதோர் மற்றும் கண்ணிருந்தும் பார்வையற்றவராகவே கருதப்படுவார்கள் என்கிறார் திருவள்ளுவர். இறைவனுக்கான எண்வகை குணங்களை பெற்று இறைத்தன்மை கொண்டோன் எம் திருவள்ளுவன். குறள் 10. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்பது குறள். இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களே பிறவி பெருங்கடலை கடப்பார்கள், சேராதவர்களால் கடக்க இயலாது என்பது பொருள். வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்க உதவியாக இருப்பது இறைவனடி ஒன்றுதானே தவிர வேறெதுவும் இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த வாழ்க்கையை ஏற்று அதை சமமாக கருதி இறையருள் பெற்ற ஒருவனாலே இப்பிறவி கடலை கடக்க முடியும் என்கிறார் திருவள்ளுவர். பிறவி பெருங்கடலை இறைவன் அருளால் கடந்தவர் எம் திருவள்ளுவர்.